வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூரில் மாமூல் தராததால் வீடு புகுந்து பெண்களிடம் அத்துமீறிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். நகரப்பகுதியில் வங்கி ஊழியரிடம் கைப்பை திருடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரல். நீதிமன்றம் அழைத்து வந்த ஆயுள் தண்டனை கைதி மீண்டும் சிறைச்சாலை செல்லும் போது மது அருந்திவிட்டு சென்றுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினமலர் பட்டம் வினாடி வினா நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று உரை நிகழ்த்தினார். 2026 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வலியுறுத்தல். புதுவையில் நில மோசடி குற்றச்சாட்டு. சட்டவிரோத பதிவு செய்ததாக நில உரிமையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது புகார். இனி விரிவான செய்திகள். வில்லியனூரில் மாமூல் தராததால் வீடு புகுந்து பெண்களிடம் அத்துமீறிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுவை வில்லியனூர் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் மனைவி அம்சா. இவரது மருமகன் மாலிக். அதே பகுதியைச் சேர்ந்த கலைக்குமார் என்பவர் மாலிக்கை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தற்போது தான் சிறையில் இருந்து வந்துள்ளதாகவும் செலவுக்கு பணம் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். இதற்கு மாலிக் பணம் தர முடியாது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கலைக்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை அழைத்து கொண்டு அம்சாவின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை பணம் கேட்டால் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டு தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். அவர்கள் வைத்திருந்த 2 சக்கர வாகனங்களை அடித்து உடைத்துள்ளனர். தொடர்ந்து வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். வீட்டில் இருந்த பெண்களிடம் சில்மிஷம் செய்து கொலை மிரட்டல் விடுத்து சென்றனர். இதனையடுத்து அம்சா இச்சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நகரப்பகுதியில் வங்கி ஊழியரிடம் கைப்பை திருடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஜெனிஃபர் தனியார் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பொங்கல் விடுமுறையில் தனது சகோதரருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை முழுவதையும் சுற்றி பார்த்து பிறகு கடற்கரை அருகே உள்ள புசிவீதி பகுதியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு அருகில் சுற்றுலா வந்த சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அருகில் புகைப்படம் எடுத்த நபர் ஒருவரை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். அவர்கள் புகைப்படம் எடுத்த நிலையில் அந்த வாலிபர்களும் தன்னை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டதால் ஜெனிஃபர் தான் கொண்டு வந்த கைப்பையை புகைப்படம் எடுப்பதற்காக அங்கிருந்த கல்லின் மீது வைத்துவிட்டு புகைப்படம் எடுத்துள்ள நிலையில் அவர் மறந்து சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது அவருடைய பை காணாமல் போய் உள்ளது. அதில் 75,000 ரூபாய் மதிப்பிலான ஐபோன், உயர் ரக கண்ணாடி மற்றும் 7,000 ரூபாய் பணம் ஆகியவை இருந்ததால் உடனடியாக அவர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைப்பையை திருடிச் சென்ற வாலிபர்களை தேடி வருகின்றனர். நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த ஆயுள் தண்டனை கைதி மீண்டும் சிறைச்சாலை செல்லும் போது மது அருந்திவிட்டு சென்றுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் ரவுடி மாம்பழம் சதீஷ் என்ற மணிகண்டன். இவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 2020 ரெட்டியார்பாளையம் ரவுடி கொட்டா ரமேஷ் மீது விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கோட்டக்குப்பத்தில் வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சதீஷ் உட்பட 6 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள மணல் கடத்தல் வழக்கில் சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் போலீசார் 2 பேர் கடலூர் மத்திய சிறைக்கு சென்று ரவுடி சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தனர். புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அவரை மீண்டும் கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை கடலூர் சிறை காவலர்கள் சோதனை செய்தனர். இதில் சதீஷ் மது போதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்தனர். இதனையடுத்து கடலூர் சிறை அதிகாரிகள் புதுச்சேரி தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமனுக்கு புகார் அனுப்பினர். இதுகுறித்து டிஐஜி சத்தியசுந்தரத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. டிஐஜி உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் விசாரணை நடத்தினார். விசாரணையில்
கோர்ட்டில் ஆஜர்படுத்திய கைதியை மீண்டும் கடலூர் சிறைக்கு போலீசார் அழைத்துச் சென்றபோது கைதி சதீஷின் நண்பர்கள் பார்த்து பேசியுள்ளனர். அப்போது அவர்கள் மது கொடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சதீஷுக்கு காவலர் ஒருவர் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். பின்பு அபிஷேகப்பாக்கம் குளம் அருகே சதீஷ் மது அருந்தி உள்ளார். இதன் பிறகு இரவு 10 மணிக்கு சதீஷை கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இது குறித்த அறிக்கையை டிஐஜி சத்யசுந்தரத்திடம் இன்று தாக்கல் செய்துள்ளனர். இதனையடுத்து கைதியை கோர்ட்டுக்கு அழைத்து வந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கடலூர் மத்திய சிறையிலிருந்து புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த கைதி ஒருவர் மது அருந்த போலீசாரே உடந்தையாக இருந்த இந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தினமலர் நாளிதழ் பட்டம் பதிப்பின் வருடாந்திர வினாடி வினா நிகழ்ச்சியின் பரிசளிப்பு விழா ஜிப்மர் வளாகம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ்நாடு புதுச்சேரி அளவில் தேர்வு செய்யப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகையில், புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 500 பள்ளிகளில் இருந்து புத்திசாலியான மாணவர்களை இன்று ஒரே மேடையில் ஒன்றிணைத்த தினமலர் மாணவர் பதிப்பு பட்டம் நடத்தும் குயிஸ் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் உங்களோடு உரையாற்றுவது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்றார். மேலும் அவர் கூறுகையில், இந்த வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு சாதாரண போட்டி மட்டுமல்ல, இது அறிவு, ஆர்வம், தன்னம்பிக்கையின் கொண்டாட்டம் என்று கூறினார். இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் தன் மனமார்ந்த பாராட்டுக்கள் என்று தெரிவித்தார். ஏனென்றால் போட்டிகளில் பங்கேற்பதே ஒரு வெற்றிதான். நண்பர்களே, குயிஸ் என்பது கேள்வி பதில்கள் மட்டுமல்ல, அது விரைவாக, தெளிவாக சிந்திக்கவும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் கற்றுத்தருகிறது. வெற்றி தோல்வியை சமநிலையில் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை உருவாக்குகிறது. நீங்கள் குயிஸ் மேடையில் இருக்கும்போது உங்கள் நினைவாற்றலை மட்டும் சோதிக்கவில்லை, உங்கள் சிந்தனையை கூர்மையாக்கி தன்னம்பிக்கையை வளர்த்து வாழ்க்கையை எதிர்கொள்ள தயார் ஆகிறீர்கள். இன்றைய உலகில் அறிவுதான் மிகப்பெரிய பலம். ஆனால் அறிவை விட முக்கியமானது ஆர்வம். ஏன், எப்படி, அடுத்தடுத்து என்ன என்ற கேள்விகளை கேட்கும் தைரியம் உங்களுக்குள் உண்டாகும். நண்பர்களே, கேள்விகள் கேட்க தயங்காதீர்கள். கேள்வி கேட்கும் மனமே புதியவற்றுக்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படை என்று கூறிய கவர்னர், நமது பாரம்பரியம், இந்திய பண்பாடு எப்போதும் ஆராய்ச்சியை, விசாரணையை ஊக்குவித்திருக்கிறது. நம்முடைய சான்றோர்கள் முதல் விஞ்ஞானிகள் வரை, நாலந்தா முதல் இஸ்ரோ வரை கேள்விகள் கேட்க துணிந்தவர்களால் தான் இந்தியா முன்னேறி இருக்கிறது. பட்டம், குயிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் இந்த ஆர்வத்தை, மனப்பான்மையை வளர்க்கின்றன. இன்று தான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புவதாகவும், அது வாழ்க்கை என்பது வகுப்பில் ரேங்க் அல்லது மார்க்ஸ் மட்டுமல்ல. தேர்வுகள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான், ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்கள், அதை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள், நல்ல மனிதராக எவ்வாறு வளர்கிறீர்கள் என்பதே முக்கியம் என்றார் கவர்னர் கைலாஷ்நாதன். 2026இல் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த நிஷா அவர்கள், 2026இல் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் போட்டியிடும் வகையில் 33% இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறி வந்தது தோல்வி அடைந்துள்ளது. புதுச்சேரியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. ரெஸ்டோ பார்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே பெண்களுக்கான பாதுகாப்பை ஆளும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். கஞ்சா விற்பனையை தடுப்பதுடன் இனிமேல் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, பெண்கள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படும் போது மகளிர் காங்கிரஸ் அறிவித்துள்ள கட்டணமில்லா இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் வழக்கறிஞர்கள் குழுக்கள் மூலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், பெண்கள் பணிபுரியும் இடத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது என்றார். காவல் நிலையங்களில் பெண் போலீசார் அதிகப்படுத்த வேண்டும். 24 மணி நேரமும் ரோந்து பணியில் போலீசாரை ஈடுபடுத்த வேண்டும். செயல்பாட்டில் இல்லாத மகளிர் ஆணையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். சட்டவிரோத பதிவு செய்ததாக நில உரிமையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நில மோசடி குற்றச்சாட்டு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ECR சாலை, நிசான் ஷோரூம் மற்றும் பாரத் பெட்ரோல் பங்க் இடையே அமைந்துள்ள 28,000 சதுர அடி பரப்புடைய நிலம் தொடர்பாக தன்னை ஏமாற்றியதாக கெனடி குமரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டு அரியாங்குப்பம் சேர்ந்த
ரத்தனவேல் என்ற முகவர் மூலம் நில உரிமையாளர்கள் ராஜகோபால் மற்றும் ஜெயலட்சுமிக்கு முன்பணம் செலுத்தியதாக அவர் தெரிவித்தார். நிலம் வழக்கில் இருந்தபோதும் அந்த வழக்கை தீர்ப்பிற்காக நில உரிமையாளர்கள் வழக்குகளை தீர்க்க பணம் கோரினர். வழக்குகள் முடிந்ததும் நிலம் கிரயம் செய்து தருகிறேன், நில உரிமையாளர் உறுதியளித்தார். பட்டா சரியான உரிமையாளருக்கு மாற்றப்பட்ட பிறகும் நிலத்தை மாற்ற மறுத்து உரிமையாளர்கள் மோசடி செய்தனர் என கென்னடி குமரன் கூறினார். இது தொடர்பாக எஸ்பி அலுவலகம் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் துணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் பதிவுத்துறை இயக்குநரிடம் எதிர்ப்பு மனு கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு தற்போது புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளோம். அதில் 6000 சதுர அடி மட்டும் 22/1/2026 அன்று உழவர்கரை துணை பதிவாளர் அலுவலகம் துணை பதிவாளர் சட்டவிரோதமாக 3ஆம் நபருக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளார். இது அதிகார துஷ்பிரயோகம் என அவர் குற்றஞ்சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நில உரிமையாளர்கள், முகவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கென்னடி குமரன் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதிகாரிகளே சட்டத்தை மீறினால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எங்கே என அவர் அப்பொழுது கேள்வி எழுப்பினார். குழந்தை மற்றும் இளையோர் தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பிரச்சாரம் மற்றும் 100 நாள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பிரச்சாரம் மாவட்ட குழந்தை தொழிலாளர் மீட்பு குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பான் இந்தியா குழந்தை மற்றும் இளையோர் தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் குழந்தை தொழிலாளர்களை முழுமையாக ஒழிக்கும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள 100 நாள் சிறப்பு பிரச்சாரத்தின் முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் மாவட்ட குழந்தை மற்றும் இளையோர் தொழிலாளர் மீட்பு குழு அதாவது டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் கூட்டம் இன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் தலைவர் சிவராமன், மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் மாவட்ட குழந்தை மற்றும் இளையோர் தொழிலாளர் மீட்புக் குழுவின் உறுப்பினர்களான தொழிலாளர் துறை, காவல்துறை, சமூக நலத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, குழந்தைகள் நலக்குழு மற்றும் பிற தொடர்புடைய துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குழந்தை மற்றும் இளையோர் தொழிலாளர்கள் ஒழிப்பு நடவடிக்கைகள் அரசின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாக இருப்பதாக தெரிவித்தார். கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட குழந்தை தொழிலாளர் மீட்பு பிரச்சாரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் மீட்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை, அவர்களின் தற்போதைய நிலை, பள்ளி சேர்க்கை, மறுவாழ்வு மற்றும் நலத்திட்டங்களின் பயன் ஆகிய விவரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் அப்போது கேட்டறிந்தார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் தற்போதுள்ள குழந்தை தொழிலாளர் நிலை குறித்து விரிவான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. குழந்தை தொழிலாளர் அதிகம் காணப்படும் பகுதிகள், தொழில்கள் மற்றும் மறைமுக குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புதுச்சேரியை குழந்தை தொழிலாளர் இல்லா மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தில் 100 நாள் சிறப்பு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பிரச்சாரம் தீவிரமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். இப்பிரச்சாரம் பான் இந்தியா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முயற்சிகளுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த 100 நாள் பிரச்சாரத்தின் கீழ் குழந்தை தொழிலாளர் அதிகம் காணப்படும் பகுதிகளில் திடீர் ஆய்வுகள், அனைத்து துறைகளின் ஒருங்கிணைந்த மீட்பு நடவடிக்கைகள், மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கான உடனடி பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு, பள்ளிகளில் சேர்க்கை மற்றும் கல்வி தொடர்ச்சி, குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்தும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள், பொதுமக்கள் மற்றும் பெற்றோரிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆகியவை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறினார். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 100 நாள் பிரச்சாரத்தை சிறப்பாக செயல்படுத்தும் வகையில் தொழிலாளர் துறை தலைமையில் விரிவான செயல் திட்டம் தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அந்த செயல் திட்டத்தில் துறைகள் இடையிலான ஒருங்கிணைப்பு, சட்ட நடவடிக்கைகள் மற்றும் மீட்கப்பட்ட குழந்தைகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என தெரிவித்தார். மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் சிவராமன் அவர்கள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி மீட்கப்படும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பான எதிர்காலம் உறுதி செய்யப்பட வேண்டும் என கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க.
இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று வருகை தந்த மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சால்வை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியின் போது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், துணை ஆட்சியர் ஆகியோர் மத்திய அமைச்சர் அவர்களை வரவேற்றனர். தை மாத வளர்பிறை வசந்த பஞ்சமியை முன்னிட்டு சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தை மாதத்தில் வரும் வசந்த பஞ்சமி விழாவில் அம்பிகையை வழிபட்டால் கல்வி, ஞானம், கலைகள், இசை போன்ற துறையில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம். இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆபரணம், மலர்கள் மற்றும் சந்தன பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பிரசாதம் பெற்று வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் SD சேகர் தலைமையில் மதுராந்தகம் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. மதுராந்தகம் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வெள்ளியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் மாநில செயலாளர் SD சேகர் தலைமையில் கலந்து கொண்டனர். இதில் பேருந்துகள், வேன்கள், கார்கள் மூலமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணைச் செயலாளர் காமாட்சி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர்கள் பாட்சன், முனியன், கலைவாணி, அணி செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, பொறியாளர் அணி செயலாளர் திருஞான குமரன், விவசாய அணி செயலாளர் ரவி, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், நெசவாளர் அணி சிவக்குமார், தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், ராமச்சந்திரன், காண்டீபன், மணவாளன், கலியமூர்த்தி, கண்ணன் என்கிற ராமச்சந்திரன், வீராசாமி, கண்ணதாசன், ராமர், ரத்தினகுமார், கோவிந்தராஜ், பொதுக்குழு உறுப்பினர் செயின்பால், சீனுவாசன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையினரின் பல லட்சம் வாக்குகள் யாருக்கு என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்திய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு முறையான சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், இத்துறையினரின் நலனை பாதுகாக்கும் கட்சிக்கு மட்டுமே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் ஆல் இந்தியா நெட்வொர்க் அசோசியேஷன், நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் மனோகரன் கூறுகையில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது 100% வெளிப்படையான வெள்ளை நிற வணிகமாகும். இதில் எந்தவித கருப்பு பணத்திற்கும் இடமில்லை. இந்தியாவில் நேரடி விற்பனை, அதாவது டைரக்ட் செல்லிங் தொழிலில் சுமார் 17 கோடி பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 5 கோடி பேர் முழு நேரமாகவும் 12 கோடி பேர் பகுதி நேரமாகவும் பணியாற்றி வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். கேரள அரசு MLM தொழிலுக்காக கொண்டு வந்த சிறப்பு சட்டத்திட்டங்கள் மற்றும் கண்காணிப்பு ஆணையம் போன்ற நடைமுறைகளை தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும். இதற்காக நமது அமைப்பு திருச்சூரில் உண்ணாவிரதம் இருந்தும் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தியும் தீவிரமாக போராடி உள்ளது. அதன் விளைவாகவே இன்று பல அரசியல் கட்சிகள் இந்த துறையை ஆதரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 30 லட்சம் மக்கள் தனியார் போலி நிதி நிறுவனங்களால் ஏமாந்து வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அவர்களின் பணத்தை மீட்டுத் தரவும் இத்துறைக்கு தனி சட்டம் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கவும் உறுதியளிக்கும் கட்சிக்கே தங்களது பல லட்சம் வாக்குகள் சேரும். 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட தங்களது அமைப்பு வரவிருக்கும் தேர்தலில் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்த முக்கிய முடிவை எடுக்கும் தருவாயில் உள்ளது. தங்களது கோரிக்கைகளை ஒருமுகப்படுத்தவும் தேர்தல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வரும் ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுச்சேரியில் பிரம்மாண்டமான ஆலோசனை கூட்டம் மற்றும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் பங்கேற்று 2026 தேர்தலுக்கான முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளனர் என்று தெரிவித்தனர்.
புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உடனடியாக கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அன்பழகன் செய்தியாளர்கள் சந்தித்த போது, புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், பால சேவிகாக்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பகுதி நேர விரிவுரையாளர்கள், தினக்கூலி ஊழியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் போராட்ட களமாக காட்சியளிக்கிறது என்றார். மேலும் அவர் கூறுகையில், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை செயல்படுத்த அதிகாரிகள் மறுக்கின்றனர். முறைப்படி பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களை கொல்லைப்புறமாக பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என கூறி நிரந்தரம் செய்ய மறுக்கிறார்கள். எனவே நீதிமன்ற உத்தரவை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசு துறைகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பாராமுகமாக இருக்கிறார். இது நியாயம் இல்லை. எனவே உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசின் உத்தரவுகளை மதிக்காத அதிகாரிகள் எதற்கு புதுச்சேரியில் பணிபுரிய வேண்டும் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், தலைமைச் செயலரை சபாநாயகராகவும் மற்ற IAS அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமர வைத்து சட்டமன்றத்தை நடத்தலாமே எனவும் அவர் விமர்சித்தார். மீண்டும் முதன்மை செய்திகள். வில்லியனூரில் மாமூல் தராததால் வீடு புகுந்து பெண்களிடம் அத்துமீறிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். நகரப்பகுதியில் வங்கி ஊழியரிடம் கைப்பை திருடிய CCTV காட்சிகள் தற்பொழுது வைரல். நீதிமன்றம் அழைத்து வந்த ஆயுள் தண்டனை கைதி மீண்டும் சிறைச்சாலை செல்லும் போது மது அருந்திவிட்டு சென்றுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினமலர் பட்டம் வினாடி வினா நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று உரை நிகழ்த்தினார். 2026இல் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வலியுறுத்தல். புதுவையில் நில மோசடி குற்றச்சாட்டு, சட்டவிரோத பதிவு செய்ததாக நில உரிமையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது புகார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.